எந்த இடத்துல பயன்படுத்துறோமோ அதுதான் சுவையை கொடுக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு ஆபிரகாம் தான், எல்லாரும் ஆபிரகாமை போல அல்ல, ஆனா மொத்தத்தில் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். எதற்காகனா அவங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு அழைப்பை, தனிப்பட்ட விதத்தில் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய கூட்டங்கள் எல்லாம் நீ போய் கலந்துகிட்ட ஒரு சிலருக்கு தெரியும். சமீபத்தில் கூட நாங்க ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டோம், ஒரு நாளுக்கு முன்னால. அங்கேயும் கூட எலியாவை குறித்து பிரசங்கம் பண்ணாங்க. அந்த எலியாவுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் யாருக்குள்ள எல்லாம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வைங்களேன். அப்போ டப்பு டப்பு டப்புன்னு என்ன செய்கிறாங்க, சிலர் கை தூக்குவாங்க, சிலர் என்ன செய்வாங்க, உண்டி அடித்து ஓடிடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எலியாவுக்குள்ள ஒரு அபிஷேகம்னா எலியாவுக்கு மட்டும்தான். ஆமென். மற்றவங்களுக்கு அது பொருந்துமா? பொருந்தாது. நான் யார் யார் எல்லாம் எலியாவை போல மாற விரும்புகிறீர்கள் அப்படின்னு நிறைய பேர் கை தூக்குவாங்க. இன்றைக்கும் நான் இது சொல்லாமல் இப்போ நான் கேட்குறேன்னு வைங்க, இங்கே இருக்கிற கூட்டத்தில் பார்த்து நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள ஒரு எலியாவினுடைய அபிஷேகத்தை ஆண்டவர் கட்டவிழ்க்க விரும்புகிறார், யார் யாருக்கெல்லாம் தேவை அப்படின்னா எல்லாருமே வந்துடுவீங்க. அப்படி அல்ல. அப்படின்னா எலியாவின் அபிஷேகம் மோசமானா அதுக்குள்ள நான் போகல. அட, எலியா அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருந்தானா அவனுக்குன்னு பிரத்யட்சமாய் தனிப்பட்ட விதத்துல ஒரு அபிஷேகத்தை, ஒரு வல்லமையை கர்த்தர் முன் குறிச்சு வச்சிருக்கிறாரு. ஆமென். அது அவனை கொண்டுதான் செய்யணும்னு விரும்புறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா அடுத்து யாருன்னா, அடுத்து நான் வச்சுக்கங்களேன். அப்ப எனக்கென்று கர்த்தர் ஒரு தனிப்பட்ட விதத்தில் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். ஆமென்.